வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பணக்காரனா இந்த ராசி ஆகுமா ஆகாதா? மேஷ ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசி இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க கடக ராசி கண்டிப்பாக பணக்காரர் ஆகிடுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க மகர ராசி ஏழையாக தான் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஒரு கருத்து இருக்குது, நம்ம அதை பற்றி போக வேண்டாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ராசி அடிப்படையில் பணக்காரன் ஆவாங்களா, இல்லை அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய யோகங்கள் அடிப்படையில் ஒருத்தர் பணக்காரன் ஆவாங்களா? யோகங்கள் அடிப்படை தான் ஆவாங்கிறது உண்மை. பட் அந்த ராசி எதுக்கு எவ்வளோ தூரம் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், எத்தனை மடங்கு கொண்டு போகிறதுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், என்னென்ன ரூட்டில் அதை எப்படி கொண்டு போகும், நான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் உள்ள அந்த பிளானட்டரி காம்பினேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறேன். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆவீங்க, எப்போதுலேருந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி உங்கள் பர்த் சார்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த டேட்டா மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பார்ப்போம் தொடர்ந்து. மிதுன ராசி. மிதுன ராசிக்காரங்க தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய திறமையை அதிகமாக நம்பக்கூடியவங்களாக இருக்கிற நீங்கள், உங்களுக்கு லக்குன்னு ஒரு வேணும் இல்லையா? வசதியாக இருப்பீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் வெல்தியாக இருப்பீங்களான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். மிதுன ராசி சந்திரன் அந்த ஹாரோஸ்கோப்லேயே லாஸ்ட் கார்னர், டாப் கார்னரில், ரைட் சைட் கார்னரில் சந்திரன் இருக்கும் மிதுன ராசி. நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணுன்னா, உங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் பிளானட்ஸில் உங்கள் சார்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது, அந்த ராசி லார்ட் யாருன்னா புதன். உங்களுக்கு ஒரு லக்க ஆக்டிவேஷன் பிளானட் யாருன்னா சுக்ரன். ஏதாவது ஒரு ஹவுஸில் அவுட் ஆஃப் 12 ஏதாவது ஒரு ஹவுஸில் இந்த புதன் இந்த சுக்ரன் அப்படி சேர்ந்து வந்துடுச்சுன்னா, அப்போ லார்ட் ஆஃப் 1, லார்ட் ஆஃப் 4 அண்ட் லார்ட் ஆஃப் 5 அண்ட் லார்ட் ஆஃப் 12, அப்போ அந்த புதன் சுக்ரன் சேர்ந்து வந்துடுச்சுன்னா, எந்த ஹவுஸில் இருந்தாலும் பரவாயில்ல, 8ல் இருந்தாலும் பரவாயில்ல, புதன் உச்சமடைஞ்சு சுக்ரன் நீச்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, சுக்ரன் உச்சமடைஞ்சு புதன் நீச்சம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, அது 12th ஹவுஸில் சுக்ரன் ரூலிங்கில் இருந்து அங்கே புதன் சேர்ந்து இருந்தால் கூட பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஹவுஸில் புதனும் சுக்ரனும் சேர்ந்து இருக்கா, மற்ற எந்த பிளானட்டும் அங்கே இருக்கக்கூடாது, ஒரே ஒரு ரூல், குரு மட்டும் இருக்கலாம். பட் அது கூட இல்லாமல் தான் நல்லது. இப்போ என்ன கன்ஃபர்மேஷனாக, மிதுன ராசியில் பிறந்து இந்த புதன் சுக்ரன் சேர்ந்துருந்து உங்களுக்கு அந்த புதன் சுக்ரனுக்கு அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்கு ஒன்று ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கிளில் குரு வந்துட்டாருன்னா, ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கிளில் உங்கள் சார்ட் நல்லா பார்த்தீங்கன்னா தான் புரியாது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, மிதுன ராசிங்கிறது சந்திரன் இருக்கிறது. அது நீங்கள் மிதுன ராசி, நீங்கள் எந்த லக்னம் வேணால் வந்துட்டு போங்க, அது பிரச்சனை இல்லை. ஸோ மிதுன ராசியில் நீங்கள் பிறந்து புதன் சுக்ரன் அவுட் ஆஃப் 12 ஹவுசஸில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 2 பேரும் தனியாக இருக்காங்க அப்படின்னா, அந்த புதன் சுக்ரனுக்கு ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கிளில் குரு வந்துட்டாருன்னா டெஃபினட்டாக நீங்கள் வெல்த்தியாக இருப்பீங்க. டவுட்டே இல்லை. செகண்ட் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் சுக்ரன் 5th ஹவுஸில், அந்த மிதுன ராசி இருக்குல்ல, அந்த மிதுன ராசிக்கு சந்திரனுக்கு 5th ஹவுஸில் சுக்ரன் வந்தார்னா மூலத்திரிகோணம், தட் மீன்ஸ் அந்த ஓன் ஹவுஸில் ரூல் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த 5th ஹவுஸில் சுக்ரன் இருந்து குரு அந்த சுக்ரனுக்கு ஸ்கொயரில் வந்துட்டாருன்னா அப்போது நீங்கள் வெல்தியாக இருப்பீங்க. 3வது ரூல் சொல்கிறேன் கேட்டுங்க. குரு 10th ஹவுஸில் ஆட்சி உச்சத்தில், 7th ஹவுஸில் குரு வந்துட்டாருன்னா பாதகத்தையும் பண்ணிவிடுவார். 7th ஹவுஸில் குரு பொசிஷன் எடுத்துட்டாருன்னா பாதக ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவார். பட் ஆனால் 10th ஹவுஸில் போயிட்டாருன்னா அவங்களுக்கு தசம கேந்திர ஸ்தானத்தை ஒரு சுபர். இந்த இடத்துல சுக்ரன் எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குருவுக்கு ஸ்கொயர் ஆர் ட்ரியாங்கிளில் வந்துட்டாருன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தொழில் மூலிமா வசதிகள் ஏற்படும். பணக்காரன் ஆகிறதுக்கு மிதுன ராசிக்கு இது ஒரு பெரிய அமைப்பு. இதுக்கப்புறம் மற்ற எந்த பிளான்ட்டை பற்றியும் இங்கே பெருசாக வரி பண்ணி கூட வேண்டாம், அவசியம் இல்லை. ஏன்னா புதன் புத்தி, சனி சரியாக இருக்குது, சரியாக இல்லை, சூரியன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இல்லைனா செவ்வாய் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அதெல்லாம் வேறு ட்ரபிள் கொடுக்கலாம். பட் வெல்த் உங்களுக்கு அக்குமுலேட் ஆகணும்னா அந்த புதனும் சுக்ரனும் சேரணும். அது சேரும்பொழுது அதோடைய காம்பினேஷன் குரு வந்துடணும். அப்படி வந்துட்டாருன்னா இந்த சந்திரன் அதில் எக்ஸ்ட்ராவாக அந்த சந்திரனுக்கு குருவோ இல்லை இந்த புதன் சுக்ரனோ ஒரு யோகமான ஸ்தானத்தையும் கனெக்ட் ஆகிட்டால் எக்ஸ்ட்ராடினான ரூலை ப்ளே பண்ணும். இவ்வளோ தான் மிதுனத்துக்கு ரூலே. ஸோ மிதுனத்துக்கு சனியால் வந்துடும், செவ்வாயால் வந்துடும், மற்றதால் வந்துடலாம் பெருசாக சொல்ல முடியாது. உங்களுக்கு பணம் வேணும்னா முதல்ல புதன் புத்தி, சுக்ரன் உங்களுக்கு முன் ஜென்ம அதிர்ஷ்டம், குரு இந்த ஜென்மத்தை செய்கிற உழைப்பு, அதில் வரக்கூடிய அதிர்ஷ்டம், இந்த 3. அப்புறம் சந்திரன்னா மிதுன ராசி. நீங்கள் எந்த லக்னம் வேணால் இருந்துட்டு போகலாம், பிரச்சனை கிடையாது. அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி அண்ட் தனாதிபதி அது வேறு விஷயம். பட் நான் சொல்கிறது இந்த ராசிக்கு அடிப்படையில் மட்டுமே ஒரு வசதியாகணும், திடீர் ஒரு அதிர்ஷ்டம் வேணும், யார் மூலியமாவது ஒரு லக்கு வேணும், சப்போர்ட் வேணும், லாட்ரி வேணும்,
ஒரு ஒரு ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்கிற முயற்சி, நம்ம செய்கிற தொழிலில் ஒரு ஹிட் அடிக்கணும், பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காம்பினேஷன் இருந்தால் தான் அது சக்ஸஸை கொடுக்கும். இப்போ நான் இன்னும் சில விஷயத்த சொல்லிடுறேன். இந்த மிதுன ராசியில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு சுக்கிரன் வந்து நீச்சம் அடையும். அது ஒருவேளை நவாம்சத்துலேயும் அதே இடத்துல வந்துடுச்சுன்னா, சேம் கன்னி வீட்டில் வந்துடுச்சுன்னா அதுக்கு பேர் வர்க்கோதம சுக்கிரன். அப்படி இருக்கவங்க கண்டிப்பாக பணக்காரன் ஆகும். சரி, இன்னொரு நிறைய பேர் இதில் ஒரு கேள்வி கேட்பீங்க. இந்த புதனும் சுக்கிரனும் ஒரு பரிவர்த்தனை பண்ணிடுச்சுன்னா, மீன்ஸ் எக்ஸ்சேஞ்சிங். இப்போ உதாரணத்துக்கு புதன் வந்து துலாமில் நின்று சுக்கிரன் வந்து கன்னியில் நின்னா பரிவர்த்தனை ஆயிருக்கும். மிதனத்தில் வந்து சுக்கிரன் நின்று புதன் வந்து ரிஷபத்தில் நின்னா பரிவர்த்தனை ஆயிருக்கும். தட் இஸ் கால்ட் எக்ஸ்சேஞ்சிங் தர் ஹவுசஸ். அந்த யோகமும் கிட்டத்தட்ட இந்த சேர்ந்து இருக்கிற யோகம் ஒரே யோகம் தான். புதனும் சுக்கிரனும் ஒரே வீட்டில் ஒன்றா இருந்தாலும் சரி, அது வெவ்வேறு வீடுகளில் பரிவர்த்தனை இன்டர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பரிவர்த்தனை செஞ்சிருந்தாலும் சரி ஒரே மாதிரியான யோகம் தான். அப்போ குரு எய்தர் புதனுக்கோ இல்லை சுக்கிரனுக்கோ கேந்திரம் இல்லை கோணத்தில் வந்தாலே அந்த லக்கை ஃபேவர் பண்ணிடும். இவ்வளோ தான் ரூல். இதை நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வெல்த்தியாக இருப்பீங்களான்னு க்ளீனாக நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன் தான். நான் வெறும் ராசி அடிப்படையில் அந்த எமோஷன் எப்படி இருக்கும், இந்த சந்திரனுக்கு எப்படிலாம் கோள்கள் இருந்தால் என்ன மாதிரியான ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும், உங்கள் ஆர்வம் எப்படி இருக்குன்றத பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதாண்டி நிறைய ரூல்ஸ் இருக்குது ஆஸ்ட்ராலஜி படி. உங்களுடைய பர்த் சார்ட் இருக்குது, லக்னம் இருக்குது, யோக கிரகம் இருக்குது, கூட்டணி இருக்குது, கேந்திர கோண யோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது, சந்திரனுக்கு சூரியனுக்கு அனபா சுனபா யோகங்கள் இருக்குது, நிறைய இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வியூக்காக கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இதை புரிஞ்சிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் பர்த் சார்ட் கையில் இருக்கான்னு பாருங்கள். ஜாதகம் இல்லாதவங்க lifehoroscope.in போய் அப்ளை பண்ணி எடுத்துங்க. ஸோ பர்த் சார்ட் கையில் இருக்குது. பர்த் சார்ட் கையில் இருக்குன்னா நீங்கள் செக் பண்ண வேண்டியது இப்போ எந்த ராசி, அந்த ராசிக்கு சந்திரன் இங்கிலீஷில் வந்து அது 3 போட்டிருக்கோம். அதோடைய செகண்ட் ஹவுஸை பாருங்கள். உங்கள் ஆர்வம் எங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்க போகிறீங்க, நீங்கள் எப்படி தொழில் செய்ய போகிறீங்க, எந்த விஷயத்தை ரொம்ப ஆர்வம் அதிகரிக்குது அப்படிங்கிறத கிளியராக காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ண அடிப்படையில் சுக்கிரன் குரு இவங்க தான் பொருளாதாரத்துக்கு முக்கியமான கோள். குரு வந்து ஒரு நிலையான வருமானம், சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டம் ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம், பார்ட்னர்ஸ் மூலியமான லக் ஃபேக்டரை வந்து சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணும். ஸோ சுக்கிரன் எப்படி இருக்குது, குரு எப்படி இருக்குது, இந்த ரெண்டுத்துடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது, பொருளாதாரத்துக்கு வசதி. அதுக்கு அடுத்த ரூல் என்னென்னா உங்களுடைய லக்ன அடிப்படையில் அந்த யோக கிரகங்கள் தனாதிபதி ப்ளஸ் யோக கிரகங்கள் வலுவாக இருக்காங்களா, அப்படி இருந்துட்டாங்கன்னா நிச்சயமாக இவங்களை வந்து வசதி ஆக்கிடும். சில பேருக்கு திடீர்னு ஜாக்பாட் மூலிமா கிடைக்கும். அதுக்கெல்லாம் சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எளிமையாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது வெதர் வி வில் ஹேவ் மணி ஆர் நாட். கடன் வந்தால் கூட சில பேர் வந்து பயந்துடுறாங்க. பட் கடன் நிலையாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த கடன் திடீர்னு மாறிடும். அது பெரிய திடீர்னு வசதியாக மாறுவாங்க. சில பேர் நல்லா வசதியாக இருந்து திடீர்னு ஏழையாக மாறுவாங்க, சறுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிப்பட்ட காம்பினேஷன்றதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வசதியாக இருப்பீங்களா, ஒரு நல்ல வெல்த்தியாக இருப்பீங்களா, எவ்வளோ தூரம் அது அக்குமுலேட் ஆகும், எத்தனை மடங்கு உயர்வடைவீங்க அப்படிங்கிறத உங்கள் சார்ட்டில் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா சில சின்ன டிப்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட ஒருவரோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.